எல்லோருக்கும் வணக்கம். உன் குத்தமா ஏன் குத்தமா யாரை நானும் குத்தம் சொல்ல அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. அவன் பார்க்காதீங்க மகிழ்ச்சியே வராது அப்படின்ற மாதிரி 25,000க்கு கீழேயும் அதே சமயம் 10 days மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே தான் நிஃப்டி போயிட்டு இருக்கிறதுனால பெருசாக போர்ட்ஃபோலியோவில் மகிழ்ச்சி என்பதே இல்லை. அதாவது இப்போ மார்க்கெட்டில் அறுவடை காலம் நல்லா பூத்து குலுங்குகிறது, போய் பறிச்சுக்கிட்டு வரலாம், நீங்கள் ஒன்றுமே இல்லை. மண்ணுக்கடியில் மார்க்கெட் விழுந்து கிடக்கிறதுனால இப்போ மகிழ்ச்சிக்கு ஒன்றும் பெருசாக விஷயமே இல்லை. விதைக்கின்ற காலத்திலே தற்போது மார்க்கெட் போய் கொண்டுள்ளது. இந்த சமயத்தில் ஏதாவது செக்டர் ஓரியன்டாக தகவல் ஏதாவது இருக்குன்னா சில வாரங்களிலேயே சில மணி நேரங்களிலேயே சில சண்டைகள்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தா இன்னும் சண்டை முடியவில்லை. தாய்லாந்து அண்ட் கம்போடியா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மறுபடியும் ஏதாவது டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டர் பங்குகள் ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங் மொமெண்டம் எடுக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. இந்த சண்டை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கேயாவது தாய்லாந்து போகலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு போயிடாதீங்க. மேபி சுட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்டரில் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம குறுக்கு போய் நிற்கலாமா, அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு மார்க்கெட்டில் செக்டர் ஓரியன்டான தகவல் ஏதாவது வருமா அப்படின்னு இந்த தாய்லாந்து அண்ட் கம்போடியா வார் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன மார்க்கெட்டில் மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கை நேத்தே என்னமோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு இவனை படுத்தி எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி 20%க்கு மேலே வீழ்ச்சி அடைந்த பங்கு தான் இந்த ஐஇஎக்ஸ். ஸோ நேற்று அவ்வளவு தூரம் இறங்கிய பங்கு ஐஇஎக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் அவன் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7% ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தற்போதைக்கு இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது நேற்று ப்ரைஸோட கம்பேர் பண்ணி போது இன்னைக்கு நிலைமையில் இதனுடைய ப்ரைஸ் என்பது வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தி இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் தான் இந்த பங்குக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரிய வரும். இந்த ஐஎக்ஸ்னுடைய பிஸ்னஸ் பாதிக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி வந்துடும் அப்படின்னு பல பேர் பயந்துட்டு வித்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே லோ 2023களில் பார்த்தீங்கன்னா 112 ரூபாய். ஸோ 112 ரூபாய் தான். அது ரொம்பவுமே பயந்துட்டு இந்த கவர்மெண்ட்டினுடைய மார்க்கெட் கப்ளிங் நியூஸ்னால இறங்கக்கூடிய மிகவும் வீழ்ச்சி அடைந்த இடம் அப்படின்னு பயப்படுற ரேட் 111 ரூபா. அந்த 111 ரூபா பக்கத்தில் நேற்று வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் 130 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் மட்டும் ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கு நடுவுலையே டிராவல் பண்ணிட்டு இருந்தாவே எங்களுக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு அந்த ஐஎக்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அட பாவி கரடி, மார்க்கெட்ல இருந்து எங்க லாபமெல்லாம் எங்கே, நல்லா செழித்து கொளுத்து கொண்டிருந்த எங்களுடைய லாபமெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னைக்கு ஏறி இருக்கிற ஒரு பங்குகளில் இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்கு. 4% என்பது ஏறி இருக்கு. இவன் ஆல்மோஸ்ட் மே மாசத்திலிருந்து கணக்கு எடுத்துக்க நண்பர்களே, மே ஜூன் ஜூலைன்னு 3 மாதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் கேண்டில் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கு. கடைசியாக ஒரு முறை ஜூன் மாதத்தினுடைய லோவில் ஒரு 29 ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ 33 ரூபா இன்னைக்கு ஹை அப்படின்றது வச்சிருக்கு. ஸோ இந்த மே டு ஜூலை இந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 15%க்கு மேலே ஏறி அப்புறம் 15% பக்கம் இறங்கி மறுபடி 15% பக்கம் ஏறி ஒரு சாதனை அப்படின்ற மாதிரி இந்த ட்ரைடன்ட் பங்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே பண்ணியிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 4% ஏறினது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல், இந்த ஃபீனிக்ஸ் மில்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 6% ஏறி மார்க்கெட்டில் ஒரு ஃபோக்கஸில் வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய கனவு எப்படி இருக்குன்னா, ஒரு லோவில் பார்க்குறாங்க, சரி ஓகே இங்கிருந்து அது ஏறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வித்தவுட் ஃபெயிலே ஆகக்கூடாது. ஏறினதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து ஏறிட்டால் அது கீழே விழுகிட்டு என்னமோ பண்ணிட்டு போகிறான். மறுபடியும் ஒரு லோவில் பார்க்குறாங்க, மறுபடியும் அங்கிருந்து ஏறணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல கணிக்கிறாங்க, இங்கிருந்து இந்த பங்கு ஏறணும் ஏதாவது ஒரு காரணத்தினால அப்படின்னு நினச்சி அதுவும் அது ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன். இதுதாங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கனவு ஆங்கிற விஷயம். நம்ம நினச்ச உடனே அந்த பங்கு ஏறிடணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு இந்த ஃபோனிக்ஸ் மில்ஸ் என்பது ஒரு உதாரணமாக பாருங்கள். இந்த 2025 ஒரு குறிப்பிட்ட லோ அப்படின்றது வந்துட்டான்னா எவ்வளவு முறை ஏறி இருக்கான் பாருங்க. அருமையாக 1400 ரூபாய் ரேஞ்சில் விழுந்துட்டான்னா மறுபடியும் ஒரு குறைஞ்சது ஒரு 1700 அப்படின்றதாவது போயிருக்கான்.
அந்த வகையில் சமீபத்தில் 1400 அப்படின்ற வந்து விழுந்த பங்கு இன்னைக்கு 6% ஏறினதுனால அந்த பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது இன்றைய தேதியில் இந்த செகண்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவன் ஒரு 6% ஏறிட்டதுனால ஸோ மார்க்கெட்டில் ஒரு இடத்துல இருந்து ஒரு பங்கு ஏறும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அதே மாதிரி ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதை தவிர்த்து வேற எதுவுமே அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. அட கொடுமையே, இன்னொரு மிக முக்கியமான தகவல் நண்பர்களே, மச்சினிச்சியோட சாமிக்கு கோயில் கும்பிட வரையில எவன்டா தேங்காய் எடுத்து என்னை அடிச்சவன் அப்படின்ற மாதிரி வடிவேல் அவர்கள் படத்தில் ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு 4% இறங்கி கிடக்கு. இருக்கிறதுலே ஒரு உன்னதமான ரிசல்ட் சமீபத்தில் கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் குவார்ட்டர்களோடவும் இப்போ கொடுத்துருக்கிற ரிசல்ட் ஓரளவுக்கு அருமையாக கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்கு. அடடா, இவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனை பார்க்கும் பொழுதே எப்படி அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாராட்டுற அளவுக்கு அற்புதமான ஸ்லைடுகளை போட்டிருக்காங்க. ஸோ இந்த பங்கு அநியாயத்துக்கு இறங்கின மாதிரி பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க. 4% இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இந்த பங்கெல்லாம் எப்படா தன்னுடைய உச்சத்திலிருந்து ஒரு 20% அல்லது 40% எப்படா விழுகும் அப்படின்னு காத்து கிடக்கிறவங்களும் இருக்காங்க. அது எப்பாவது ஒரு தடவை தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ சமீபத்தினுடைய உச்சம் 975 எப்போ ஒரு 770 ரேஞ்சுக்கெல்லாம் கீழே விழுகுன்னு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரூப்பும் இருக்குது. சீக்கிரம் வந்து விழுந்ததுன்னா சந்தோஷம்தான். ஏன்னா அவன் என்னைக்காவது ஒரு காலத்தில் தான் அப்படி இறங்குறான். இதுக்கு முன்னாடி எப்போ இறங்குச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு முறை போன வருஷம் இறங்கினான். தன்னுடைய உச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் 760 ரூபா ரேஞ்சிலிருந்து 600 ரூபாய் ரேஞ்சில் கீழே விழுந்தது. அப்புறம் 600 to 1000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் மிக மிக முக்கியமான பங்கு பெருசாக இறங்கலை. ஐஎக்ஸ் நேற்று இறங்கின மாதிரி 20%க்கு மேலே இறங்குச்சுனாக்கா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸை நிறைய பேர் பார்க்குறதுக்கு போயிருப்பாங்க. ஏதோ வீதியில் தேர் வர்ற மாதிரி பங்கு சந்தையில் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இது பெருசாக கீழே விழுந்திருந்தாக்கா ஓடுறா அப்படின்ற மாதிரி பல பேர் போயிருப்பாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அது பெருசாக விழுகல, 4% விழுந்திருக்கு. அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் மிக முக்கியமான வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு பங்காக இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இந்த எஃப்ஐஎஸ் பயலுக்கு வேற நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. நேற்றும் கூட ஒரு 2133 கோடிக்கு பிடிச்சி விற்று வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் மறுபடியும் அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய இந்திய ஷேர் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் ஏன் இப்படி செல் பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க செல் பண்ண ஆரம்பிச்ச உடனேயுமே நம்மளுடைய சந்தோஷம் கிட்டத்தட்ட பாதியாக போயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு சில பங்குகள்லாம் மேல் நோக்கி வந்திருக்கான். இந்த ஃபீனிக்ஸ் மற்றும் ஐஎக்ஸ் போன்ற பங்குகள் ரிசல்ட்டு காரணம் காமிச்சு ஓரளவுக்கு ஏறி இருக்காங்க. ரொம்பவுமே மோசமாக மனசு வருத்தப்படும்படி இறங்குறது இந்த பஜாஜ் ஃபைனான்ஸா. இன்னைக்கு மார்க்கெட்டில் ரிசல்ட்டில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தத்வா சிங்டன் அப்படின்னு ஒரு பங்கு, அந்த பங்கு வந்து 0.17% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் அதனுடைய லாபம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெருசாக ஒன்றுமே இல்லை. இத்தனைக்கு அதனுடைய லாபம் ஒரு உடை சரிவடைஞ்சு லாஸ் மேக்கிங்கை காமிச்சிட்டு மறுபடியும் இப்போ ஜூன் குவார்ட்டரில் 6.65 கோடி லாபம் அப்படின்னு காமிச்ச ஒரே காரணத்தினால தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு 16% என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இப்போதைக்கு இந்த பங்கு டிவிடெண்ட் என்ன பேருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு, டிவிடெண்ட் கொடுக்கறதாகவும் மற்றும் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் இந்த பங்குல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தூரம் கீழே விழுந்தானோ இந்த ஒரு வருஷ பீரியட்ல கணக்கு பார்க்கும்போது 1200 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் போனவன் மறுபடியும் 600 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். எவ்வளவு சுவாரஸ்யம் பாருங்க. 50% இறங்கி 100% என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இங்கே தான் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இது தொடர்ந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டுனே சொல்லலாம். 2021களில் இருந்தே தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்த பங்கு, நான் சொல்றக்கே வாய் வலிக்குது அப்படின்ற மாதிரி இறங்கிக்கிட்டே இருந்த பங்கு தான். 4 வருஷமாக இறங்கிய பங்கு தற்போது 500 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய்னு வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு பங்கு லாபம், அது கொஞ்சோண்டாவது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கணும், கொஞ்சோண்டாவது அதே மாதிரி ஏதாவது ஒரு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றது என்னைக்காவது ஒரு நாள் லேசாக திரும்புகிறான். ஆனால் அப்படி திரும்புறதுல எப்பன்னே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரு பங்குகளில் இந்த தத்வா சிண்டான் அப்படின்ற பங்கு முதல் இடத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா 3000 500 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்னு வந்திருக்கு.
இப்படி வந்ததுக்கு இதுக்கு உதவி செஞ்ச காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கடன் இல்லாத கம்பெனி. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய டிவிடெண்ட் என்பது சிறிய அளவில் கொடுத்துருக்கான். அதே மாதிரி அவங்களுடைய P&L என்பது பெருசாக என்றைக்கும் லாஸ் மேக்கிங் அப்படின்றது போனதில்லை. அதனால் இந்த பங்கு ஏதோ ஒரு வகையில் கடந்த ஒரு வருஷத்தில் 600 வரைக்கும் போனவன் இப்போ 1200 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு வர்ற ரிசல்ட்டுகள் ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது. அதுகளும் வாலட்டிலிட்டியான ஆள்கள் தான். IEX, பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி அதுவும் ஏதாவது பெருசாக வாலட்டிலிட்டி காமிக்குமா? இந்த செயில்னு ஒரு பங்கு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, பேங்க் ஆஃப் பரோடா, பஜாஜ் ஃபின்சர்னு நல்லா மூவ்மெண்ட் காட்டக்கூடிய பங்குகள் மேலேயோ கீழேயோ ஏதாவது பங்குகள் இருக்கா, அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெருசாக உண்மைக்கு சொல்லணும்னா, நியாயமாக ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா, நேற்றே வந்து மார்க்கெட்டினுடைய மூடை கெடுத்து விட்டாங்க. இந்த அனில் அம்பானி அவர்களுடைய சில சைட்டில் வந்து ஏதோ இடி ரைடு போகுது அப்படின்னு நேற்றே மார்க்கெட் பெருசாக கீழே இறக்கி விட்டாங்க. மறுபடியும் இன்னைக்கு வந்து பார்க்கல இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி மாதிரி ஃப்ரைடேனாவே இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் ஃப்ரைடே ஆக இன்னுமே அது 191 பாயிண்ட் இறங்கித்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஒன்றும் ரெக்கவரியை காணோம். இப்போ தான் பல லட்சங்கள் நல்ல ரெக்கவரி ஆகி நல்ல மேலே ப்ராஃபிட் என்பது வந்தது. இப்போ மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது ஏனோ மனசு ரொம்ப வலிக்குது. இது ஒரு மனிதனுக்கு உண்டான குணாதிசயம் தான். ஒரு ஏமாற்றம், அடடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பரிதவிப்பு, இது எல்லாமே ஏமாற்றம் தான். ஆனால் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இறங்குவதும் ஏறுவதும் இதெல்லாம் எங்களுக்கு சகஜம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு பாருங்க, அதாவது மார்க்கெட் வந்து ஏறும் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அவன் பாட்டுக்கு இறங்க ஆரம்பிச்சிருவான். எவ்வளவு தூரம் இறங்குவான்னா, நம்ம கையில் காசு இல்லாத அளவுக்கு இறங்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் திரும்பி வருவானே என்னவோ அப்படின்ற மாதிரியான ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காரு. சத்தியமாக இது உண்மைதான். ஸோ மார்க்கெட் கீழே இறங்கி போகும் பொழுது நம்மளால் எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் தாக்குப்படிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா, போன தடவை 50% மேலே பல பங்குகள் கீழிருந்து ஏறி வந்துச்சு. அதில் நீங்கள் கடைசிக்கு ஒரு 20% லாபம் பிடிச்சிருந்தா கூட கெட்டிக்காரங்க தான். ஸோ இப்போ ஒருவேளை மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகுது, அதான் 25,000 இன்னும் தாண்டலையே, இனி மறுபடியும் 25,000 தாண்டினா தானே சந்தோஷம் வரும். ஸோ இனி 25,000க்கு கீழே போயிட்டு மறுபடியும் ஒரு வேளை திரும்பி ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதே மாதிரி ஒரு 40-50% ஏறும் பொழுது அப்போ வந்து போன முறை 20% லாபம் முடிச்சோமா, இந்த முறை ஒரு 40% பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மாறிக்கிட்டீங்கன்னா தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது கிடைக்கும். ஸோ ஏன் இறங்குது மார்க்கெட்? நம்ம சம்பாதிக்கணும், நம்மளுக்கு சம்பாரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இறங்குது. நம்மளுக்கு ஒன்றே ஒன்று என்ன தெரியாதுன்னா, ஒவ்வொரு வீழ்ச்சிலையும் பணம் போடுற கெப்பாசிட்டி நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த இடத்துல இருந்து திரும்புவான்னு நம்ம நண்பர் அருமையாக சொல்கிறாரு பாருங்க. அது சொன்னவர் வந்து மிஸ்டர் ஜான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரே வேலை ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னா, குப்பரப்படுங்க உங்களுக்கு ஊசி போடணும் அப்படின்னு கரடி குட்டிகள் நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி நம்ம வேறு வழி இல்லை. கீழே தான் பார்க்கணும். எந்தெந்த பங்குகள் கீழே கிடக்குதோ அதெல்லாம் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஏங்க மந்த்லி எஸ்ஐபி போடுறவங்களுக்கெல்லாம் ஜாலி தாங்க. மாதமான சம்பளம் வருது, எஸ்ஐபி போடுறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நல்ல வருமானம் வருது, விற்று விட்டுறாங்க. பட் லம்சமாக போடுறவங்க தான் கீழே போகும்பொழுது ஒவ்வொரு முறையும் பணத்தை ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்படி பணம் ரெடி பண்ணி போடுறதுக்கு கையில் வசதி இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்றதான் ஆழ்ந்த அனுபவஸ்தர்களுடைய கருத்து. ஸோ இந்த வாரத்தில் முதல் வேலை என்ன? சனி ஞாயிறில் கறிகஞ்சியா? கிடையாது. இந்த வாரத்தில் நல்ல ஹெவியாக கீழே விழுந்த பங்குகள், லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்குகள், டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை பிடிச்சாதான் அவன் எவ்வளவு தூரம் கீழே விழுகிறானோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காலத்தில் லாபம் பண்ணி கொடுப்பான். ஸோ முதல் வேலை என்ன அப்படின்னாக்கா, நல்லா கீழே விழுகக்கூடிய பங்குகள் அல்லது விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளெல்லாம் கொண்டு வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணணும். ஏன்னா எப்பாவது ஒரு தடவை தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இன்னொரு நண்பர் பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. டேட்டாமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பங்கு 740 ரூபா, அங்கிருந்து அது கீழே விழுக ஆரம்பிச்சிருமோ அப்படின்னு சொல்லி வித்துட்டாப்ல. ஆனால் அது கீழே போகாமல் மேலே 950ன்னு போயிடுச்சு. ஒரு ஷேருக்கு 200 பாயிண்ட் என்பது வீணா போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. பெரிய லாபம் என்பது பிடிக்க முடியலனாலும் மார்க்கெட்டில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் லாபம் பண்ணீங்களே அதுவே பெரிய விஷயம் அப்படின்றதான் கருத்து. ஏன்னா ஒரு பங்கு கீழே விழுந்து அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு பெரிய உச்சாணின்றது தெரிய வரும். அதனால் நீங்கள் ஒரு இடத்துல வித்துட்டீங்க, தொடர்ந்து மேலே போகிறான் அப்படின்னாக்கா சரி உங்ககிட்ட இருந்து வாங்கி வேற ஒருத்தர் விற்று சந்தோஷப்பட்டு லாபப்பட்டுட்டாரு அப்படின்ட்டு போக வேண்டியது தான்.
நீங்கள் விற்ற உடனே அந்த பங்கு கீழே குப்புற ஒழுகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் வாங்குறாருல, அப்புறம் அவர் பாவம் தானே. நன்றி, வணக்கம்.